அமைக்கப்பட்டுள்ளன. சிறு குறு விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் பெற்ற பயிர்க்கடன் மற்றும் நகைக்கடனுக்கான தள்ளுபடி தொகை முழுமையாக வழங்கப்பட்டுவிட்டது. அனைத்து மாவட்டங்களிலும் 15,000 கோடி மதிப்பீட்டில் நீர்ப்பாசன கட்டமைப்புகள், 916 சீரமைப்பு பணிகள் மற்றும் பல்வேறு திட்டங்கள் நீர்வளத்துறையால் மேற்கொள்ளப்பட்டு நீர் ஆதாரம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மாண்புமிகு முதலமைச்சரால் முதன்முறையாக கால்நடை மருத்துவமனைகளுக்கு ஆம்புலன்ஸ் வசதி அறிமுகப்படுத்தப்பட்டது. 5 ஆண்டுகளில் 1506 புதிய பால் உற்பத்தியாளர் சங்கங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. மீனவர் வீட்டு வசதி திட்டத்தில் 3386 வீடுகள் கட்டப்பட்டுள்ளன. ஆழ்கடல் மீனவர்களின் பாதுகாப்பிற்காக 18 தொலைத்தொடர்பு கோபுரங்கள் மற்றும் கட்டுப்பாட்டு அறைகள் அமைக்கப்பட்டுள்ளன. புதிய மீன்பிடி துறைமுகங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. கடலில் காணாமல் போன மீனவர்களின் குடும்பங்களுக்கு உடனடி நிவாரணம் வழங்க சுழல் நிதியம் உருவாக்கப்பட்டுள்ளது. வேளாண்மை, கால்நடை வளர்ப்பு, மீன்பிடி தொழில் ஆகியவற்றை அடிப்படை தொழில்கள் என பொருளாதாரம் வரையறுத்திருக்கிறது. ஆனால் திராவிட மாடல் அரசோ இவற்றை மனித குலத்திற்கான பெருந்தொழில்கள் என தீர்மானித்திருக்கிறது. சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழன்றும் உழவே தலை. விவசாயத்துக்கும் விவசாயிகளுக்கும் முன்னுரிமை அளிச்சு செயல்படுறதுல என்றைக்கு நம்ம திராவிட மாடல் அரசு துணையா இருக்கும். விவசாய